தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை தகுந்த முறையில் கொண்டாட நம்மையே தயாரிக்கும் திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உலகெங்கும் படைத்திருக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இயேசுவின் கட்டளையை முன்னரே நிறைவேற்றிய முதல் நற்செய்தியின் தூதராக அன்னை மரியா இயேசுவை சுமந்து கொண்டு எலிசபெத்தை சந்திக்கிறார். வார்த்தையாக மனுவுருவான இறைவனை கருவிலேயே சந்தித்த திருமுழுக்கு யோவானும் மகிழ்கிறார். அன்னை மரியாவை போல கடவுளை எடுத்துச் செல்லும் தூதர்களாக வாழ அழைப்பு தரும் இவ்வழிபாட்டில் பக்தியுடன் இணைவோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து இன்று திருமுழுக்கு பெறுகின்ற லிபின் ஆண்டோவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பெற்றோர் ஞான பெற்றோர் அனைவரையும் ஆண்டவர் இறை ஞானத்திலே வளரச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். சுரண்டை வசந்தா தங்க சுருதி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும், வரவேண்டிய பணங்கள் விரைவில் கிடைத்திட வேண்டும் என்றும், தங்க சுருதி வேலை வாய்ப்பை ஆண்டவர் நிறைவாக தர வேண்டும் என்றும், நற்பெயரை ஆண்டவர் குடும்பத்திலே வழங்க வேண்டும் என்றும், திருமண காரியங்களை ஆண்டவர் முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். ஏஎல் அந்தோணி வியாகப்பன் சகாய மேரி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஏஎல் ஆண்டனி மிஸ்டிகா தனது முதலாவது பிறந்த நாளிலே ஆண்டவர் குழந்தையை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு எல்லா விதமான அருளுக்கு நன்றியாகவும், குறிப்பாக முத்துமாலை அவர்களது நோய் நீங்கப்பட்டதற்காகவும், பகவதி அவர்களுடைய வேலை வாய்ப்பை ஆண்டவர் பிரகாசப்படுத்த வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். நாமும் இறை அருளால் நிரப்பப்பட ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா,
உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர்கள் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. விவிலியத்தில் காணப்படும் அனைத்து விவிலிய மாந்தர்களும் எளிய மனிதர்களே. காரணம், கடவுள் வலுக்குறைந்த எளிய மனிதர்களே தேர்ந்தெடுக்கிறார். ஏனெனில் எளிய வலுக்குறைந்த மனிதர்களில்தான் கடவுள் அளப்பெரிய வல்லமை வெளிப்படுகிறது. அப்படி மிக சிறிய பெத்லகேமில் இஸ்ரேலை ஆளப்போகிறவர் பிறப்பார். மாட்சியோடு விளங்குவோர் என இயேசுவின் பிறப்பை முன்னறிவிக்கும் இறைவாக்கினர் மிக்காவிற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேலே என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 2 முதல் 5 முடிய. இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலே என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரின் மாட்சிமையோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இளையான சொந்தம் நீதானே
இரண்டாம் வாசகம் முன்னுரை. நிறைவானது வரும்பொழுது குறைவானது அகன்றுவிடும் என்ற விவிலியத்தின் வார்த்தைக்கேற்ப பலமுறை நிகழ்த்தப்படும் எரி பலிகளும் பாவ போக்கும் பலிகளையும் தன்னுடைய உடலில் ஏற்றுக்கொண்ட துன்பங்களின் வழியாக நீக்கி நிலையான ஒரே பலியினை கிறிஸ்து நிறுவினார். அந்த நிலையான பலியின் வழியாகவே நாம் அனைவரும் தூயராகப்பட்டுள்ளோம் என சொல்லும் இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைத்திரு வசனங்கள் 5 முதல் 10 முடிய. எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைத்திரு வசனங்கள் 5 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவப்போக்கு பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருட்டில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டத்தின்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவப்போக்கு பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக்கப்படுகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 1வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒரு பாறையை எடுத்துக்கொள்வோம். அந்த பாறை ஒரு தேங்கி கிடக்கின்ற தண்ணீரை சந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த பாறை தன் மீது பாசியை படர விடுகிறது. யாரும் கால் வைத்தால் இதோ வழிக்கு விழுந்து விடுவார்கள் என்கின்ற அளவிற்கு யாரும் தொட முடியாத ஒரு வழுக்கு பாறையாக மாறிவிடுகிறது. அதே பாறை ஓடுகின்ற தண்ணீரில் ஆற்றில் கிடக்கிறது என்று சொன்னால், பலர் வந்து அதில் அமரவும் ஆற்றில் இறங்க ஏறவும் இன்னும் துணி துவைப்பதற்கும் என்று பல்வேறு பயன்பாடுகளுக்கு அந்த பாறை பயன்படுகிறது. தண்ணீர் ஒன்றுதான், ஆனால் தேங்கி கிடக்கின்ற தண்ணீரா ஓடிக்கொண்டிருக்கின்ற தண்ணீரா என்பது அங்கே கேள்வியாக இருக்கிறது. இதே பாறை ஒருவேளை ஒரு உளியை சந்திக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அந்த பாறையானது தன்னை இழக்கிறது. அந்த உளி அந்த பாறையை உடைக்கிறது. ஆனால் கடைசியில் அந்த பாறையோ ஒரு அழகான சிற்பமாய் வருகிறது. அழகான சிற்பம் என்றால் இதோ எங்கேயாவது வைக்கப்படுகிறது, வருகிற போகிறவர்கள் பாராட்டுகிறார்கள். ஒருவேளை அது ஆண்டவரின் சிற்பத்தையே தாங்கி நிற்கிறது என்றால் ஆலயங்களில் வைக்கப்பட்டு ஆராதனை செய்யப்படுகிறது. பிரியமானவர்களே, அதே பாறைதான் ஒரு வெடிமருந்தை சந்திக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், அல்லது ஒரு சம்பட்டியை சந்திக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். உளியும் பாறையை காயப்படுத்துகிறது. அந்த பாறையில் இருக்கிற இதோ துகள்களை உடைக்கிறது. ஆனால் அதன் நோக்கம் வேறு. ஆனால் ஓங்கி அடிக்கின்ற சம்பட்டியும் அந்த பாறையை சந்திக்கிறது. ஆனால் அதன் நோக்கம் வேறு. அந்த வெடி மருந்தோ சம்பட்டியோ அந்த பாறையை உடைத்து சுக்கு சுக்காக இதோ சிறு சிறு சல்லியாக மாற்றி விடுகிறது. பாறை தன் உருத்தெரியாமல் அழிந்து விடுகிறது. அடையாளம் இல்லாமல் காணாமல் போகிறது. ஒரு பாறையை வைத்துக்கொண்டு அந்த பாறை எதை சந்திக்கிறது, எந்த நோக்கத்தோடு சந்திக்கிறது என்பதை பொறுத்து இதன் தன்மை, இதன் பெயர், இந்த பாறையின் அடையாளம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கிறிஸ்து பிறப்பு, ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்க வருகிறார். எனவே இந்த நாளில் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்த அந்த சந்திப்பு நமக்கு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது எதற்காக வென்றால், கிறிஸ்து உங்களை சந்திப்பார். அதற்கு அடுத்து உங்களுக்கு ஆண்டு பிறப்பு சந்திப்பு நடைபெறும். அதைத் தொடர்ந்து 3 ஞானிகள் இயேசுவை சந்திக்க வருவதை தியானிப்போம். மாசில்லா குழந்தைகளை பற்றி, அவர்களுடைய சந்திப்பை பற்றி நாம் தியானிப்போம். ஆட்டிடையர்கள் இயேசுவை வந்து சந்தித்ததை நாம் தியானிப்போம். ஆண்டவரின் தூதர் ஆட்டிடையர்களை சந்தித்ததை தியானிப்போம். இந்த ஞானிகள் அரசனை போய் சந்தித்ததை தியானிப்போம். இவ்வாறு கிறிஸ்து பிறப்பையொட்டி எல்லாம் அப்படியே போட்ட இடத்துல கிடக்கல. நகர்வுகள் நடந்தன, நிகழ்வுகள் இருந்தன, சந்திப்புகள் வாழ்வில் தென்பட்டன. பிரியமானவர்களே, மனிதன் தனியாய் இருப்பது வரை அது அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் எப்போது ஒரு மனிதன் இன்னொரு உயிரோடு, இன்னொரு நபரோடு தொடர்புக்கு வருகிறானோ அப்போது அங்கே ஒரு சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த சந்திப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு காகிதம் அழகாக ஒரு ஸ்கெட்ச் பென்சிலை, தூரிகை என்று சொல்வார்கள், வண்ணம் வரைகின்ற ஒரு பிரஸ்ஸை சந்திக்கிறது என்றால் அந்த காகிதம் அவ்வளவு அழகுபடுத்தப்படுகிறது. அதே காகிதம் ஒரு நெருப்பை சந்தித்தது என்று சொன்னால் எரிந்து சாம்பலாகிவிடும். அதே காகிதம் ஒரு கழுதையை சந்தித்தது என்று சொன்னால் அந்த கழுதை அந்த காகிதத்தை தின்று சாணியாக்கிவிடும். பொருட்கள், நம்முடைய வாழ்க்கைகள், நம்முடைய சிந்தனை முறைகள், யாரை சந்திக்கிறோம், யாரோடு இருக்கிறோம், நம்முடைய ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகிற நம்முடைய மன எல்லைக்குள் யாரை கொண்டு வந்து வைக்கிறோம் என்பது பொறுத்து
நம்முள் மாற்றம் நடக்கும். இந்த எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்தித்தது வரை எலிசபெத்தினுடைய நிலை வேறு. நான் பலமுறை இதை பற்றி தியானிக்கிற பொழுதெல்லாம் தோன்றும், வயசான காலத்தில், அதுவும் சாக போகிற வயசில் இந்த எலிசபெத் அம்மாவுக்கு இப்படி ஒரு காரியம் தேவதானா? குழந்தையை போய் பார்ப்பதற்கு அல்லது எலிசபெத்தோடு உள்ள உறவுகள் பார்ப்பவர்கள் எலிசபெத்தை வாழ்த்தவில்லை, எலிசபெத்தை திட்டி தீர்க்கிறார்கள். எலிசபெத் வயிற்றில் குழந்தை இருக்கிறது. ஆனால் சொல்லுவாங்களா சில ஆட்கள், உன் வார்த்தையை கேட்ட உடனே, உன் பேச்சை கேட்ட உடனே என் வயிறே கலங்கிடுதுயா ஒரு நிமிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்ன வார்த்தை பயமுறுத்தும் வார்த்தை. எலிசபெத்திட்ட போய் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏமா பிள்ளையை பெற்று வச்சுட்டு ஒரு 5 வருஷத்தில் நீ செத்து போயிட்டேன்னா அந்த பிள்ளை எப்படி வளரும்? நீ என்ன சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்க? என்னென்ன உண்டோ எல்லாம் யோசித்து பாருங்கள். எதிர்மறையாய் பேசுவதற்கு 1000 இருக்கிறது. ஆனால் ஆண்டவரால் நடந்திருக்கிற காரியம், கடவுள் தந்திருக்கிற ஒரு சொத்து. ஆகவேதான் அன்னை மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்தியவுடன் சூப்பர், நல்ல காரியம் ஒன்று நடக்கிறது. இதோ எலிசபெத்து, நீ தூய ஆவியை பெற்றுக்கொள் என்று அவருக்குள் இருந்த, அன்னை மரியாளுக்குள் இருந்த தூய ஆவி எலிசபெத் அம்மாளை போய் சந்தித்து, எலிசபெத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த எலிசபெத்தும் எலிசபெத்தை சுற்றி இருந்த அந்த இடமும் அவளுடைய வாழ்வின் தன்மையும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவுடன் எலிசபெத்து மகிழ்ந்தாள். அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் முதல் முறையாக ஒரு நல்ல சொல்லை கேட்டது. கேட்டவுடன் துள்ளி மகிழ்ந்தது. வந்தவங்கெல்லாம் அந்த குழந்தை தேவையா இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்குன்னு கேட்டாங்க. யாரப்பா அது? ஒரு பெண்மணி வந்து இதோ என்னை வாழ்த்தினாளே, வருக வருக என்று வரவேற்றாளே என்று இந்த எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவான் ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்டு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு துள்ளி மகிழ்ந்தார். பிரியமானவர்களே, விவிலியத்திலிருந்து இன்னொரு 2 எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சந்திப்புகள் கிறிஸ்து பிறப்பை ஒட்டி நாம் எவ்வளவு ஆழமாக தியானிக்க வேண்டும் என்று தெரியும். அரசர்கள் புத்தகம், 1வது அரசர் புத்தகத்திலிருந்து 1, 2வது அரசர் புத்தகத்திலிருந்து 1. 1வது அரசர் புத்தகம் 21வது அதிகாரம். இதோ நாபோத்தின் திராட்சை தோட்டம் என்று ஒரு தலைப்பில் நமக்கு சிறப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாபு அரசன் காலத்தில் இஸ்ராயேல் மக்களின் அரசன் ஆகாபு. இதோ அவனோ யாரை திருமணம் செய்து கொண்டான் என்றால் புற இனத்தை சார்ந்தவர்களை எல்லாம் திருமணம் செய்து கொண்டான். இசபேல் என்பவள் அதில் ஒருத்தி. அவள் என்ன செய்தாள்? தன்னோடு பொய் இறைவாக்கினர்கள், தீமை பேசுகிறவர்களை, பிற மக்களை கலங்கடிக்கிறவர்களை, பொய் இறைவாக்கினர்களை அல்லது அதிகாரத்திற்கு சாலரா போடுகிற இதோ வாக்கினர்களை வைத்துக் கொண்டாள். அரசன் என்ன சொன்னாலும் ஆமா 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 ஆமா, எப்படி பேசினாலும் ஆமா 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 என்று மறுப்பு பேசாத சாலரா கூட்டம் வைத்திருந்தாள் இந்த இசபேல் அரசி. பிரியமானவர்களே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2வது அரசர்கள் புத்தகம் 5வது அதிகாரம், நாமான் நலம் பெறுதல். அங்கே சிரியா புற இனத்து நாடு. இந்த நாமான் என்கிறவன் படைத்தலைவன். அந்த படைத்தலைவன் போருக்கு போகிற பொழுது இஸ்ராயேல் நாட்டிலிருந்து ஆண்டவரை அறிந்த, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு சிறுமியை அழைத்து கொண்டு போய் அடிமையாய் வாங்கி கொண்டு போனான். அங்கே போய் தன்னுடைய மனைவிக்கு அரண்மனையில் பணிபுரிகிற பெண்ணாக கொடுத்திருந்தான். ஆண்டவரை அறியாத இசபேல், தான் தோன்றித்தனமாய் தான் வைத்ததே சட்டம் என்று வாழுகிற புற இனத்து பெண் இந்த இசபேல், இவளோ இந்த ஆண்டவரை மனிதன் ஆகாபு, இஸ்ராயேல் அரசன் ஆகாபு, கடவுளின் சொல்படி நடக்க வேண்டிய ஆகாபுவின் அருகில் வந்து இருந்தாள். இங்கேயோ ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி எங்கே போய் இருக்கிறாள்? அரசன், அந்த அரசனுடைய அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்திலே போயிருக்கிறார். பாருங்க, 2 பக்கமும் இடமாற்றல் நடைபெற்று விட்டது. பிரியமானவர்களே, 2 இடத்திலும் ஒரு சிக்கல் வருகிறது. என்ன? இங்கே இந்த ஆகாபு அரசன் பக்கத்தில் இருக்கிற இந்த நாபோத்தியிடம் போய் கேட்கிறார், உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு. என் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கு பார்த்தியா, அதனால நான் குதிரையில் ஆயம் வைத்துக் கொள்ளுகிறேன், போருக்கு போகும்போது தேவைப்படும். நாபோத்து சொல்கிறேன், இதெல்லாம் ஆகிற கதை இல்லைப்பா, கொஞ்சம் தான் இடம், எனக்கோ இந்த இடம் என் மூதாதையரின் சொத்து, அதனால் தர முடியாது. அவன் ஒரு லாஜிக்காக வேலிடாக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறான், நியாயமாக ஒன்றை சொல்லுகிறான். ஆகாபு அரசனும் நியாயமானவன் தான். அந்த இடத்துல எப்படி சொல்கிறான்?
இதுக்கு நீ வெள்ளியாக வேணாலும் வாங்கிக்க, தங்கமாக வேணாலும் இதுக்கு வாங்கிக்க, இல்லை நீ என்ன ரேட்டு கேட்கியோ தாரேன். இது ஒன்றும் இல்லைன்னா உனக்கு நான் இதை விட பல மடங்கு செழுமையான இடத்தை தருகிறேன், இன்னொரு இடத்தை தருகிறேன். அரசன் பேசி பார்த்தான். நாபோத்து சொன்னான், இல்லை இது ஆசீர்வாதம், உன் மூதாதையரின் பிளஸிங். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மூதாதையரின் சொத்து உன்னோடு இருக்கட்டும் என்று. இஸ்ரவேலை வணங்குகிற கடவுள் நான் அவரை வணங்குகிறேன், அதனால் தர முடியாது. இப்போ அரசனுக்கு மன வருத்தம், கோபம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆகாபு அரசன் இதோ இந்த நாபோத்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஆத்திரம் கொண்டவனாய், கோபம் கொண்டவனாய் வீட்டில் வந்து உட்கார்ந்துக்கிறான். மூஞ்ச திருப்பி வச்சுக்கிறான். சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறான். இதை இசபேல் அரசி வந்து பார்க்குறா. என்னையா அப்படிங்கிறா. இதுதான் விவரம்னு சொன்ன உடனே இசபேல் அரசி சொல்கிறா, ஐயோ நீ அரசன், இது சின்ன பிள்ளை மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, உன்னை மிஞ்சி இந்த உலகத்தில் காரியம் நடந்துருவோம், நீ அரசன், நீ என்ன வேணாலும் செய்யலாம் என்று இதோ நீ போய் சாப்பிடுன்னு நல்ல வார்த்தை சொல்லி அவனை சாப்பிட சொன்னது மட்டுமல்ல, ஒரு கடிதம் கொடுக்குறா. யாருக்கு? அந்த நகரத்தில் இருப்பவர்களுக்கு. ஒரு கோல்மால் வேலையை பார்த்து அந்த நாபோத்தை முன்னாடி நிப்பாட்டி கல்லை கொண்டு எரிஞ்சு அவன் வந்து இழிமகன் என்று அவனை கொன்று விடுங்கள் என்று. அவனும் செத்து போகிறான், கல்லெறிந்து செத்தப்பட்ட. இந்த இசபேல் அரசி சொல்றா, இது 10 ரூபா விஷயம், இதுக்கு போய் நீ அரசன், அதிகாரத்தில் இருப்பவனை இன்னும் ஆத்திரப்படுத்துகிற, இன்னும் வேகப்படுத்துகிற, தீமையை நோக்கி நகர்த்துகிற. காரணம் என்ன? இசபேல் அரசி ஆண்டவனை அறியாத பெண். அவள் தான் தோண்டித்தனமாய் தான் வைத்ததே சட்டம் என்று கோபத்திலும் ஆத்திரத்திலும் இருக்கிற அரசரை இன்னும் சமாதானப்படுத்துகிறேன் என்கின்ற பெயரில் தீமையை கொடுத்த பெண். சந்திப்பு பாருங்க. இந்த இசபேல் ஆகாபு அரசனை பாவத்தில் விழச் செய்தாள். ஆகாபு அரசன் அதோடு அழிந்தான். எலியா இறைவாக்கினர் வந்து சொல்லுகிறார், ஆகாபே. உடனே ஆகாபு சொல்லுகிறார், என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா? ஆண்டவர் சொல்லுகிறார் கேள், ஆண்டவரின் பார்வையில் இருந்து நீ மறைந்து விடுவாயோ? பிரியமானவர்களே, பயங்கரமான நிகழ்ச்சி. அதே போல இங்க இந்த சிறிய நாட்டில் இந்த பெண்மணி என்ன சொல்றான்னா, இந்த நாமானுக்கு தொழுநோய் இருக்கிறது, அதனால ஆண்டவரை அறிந்த பெண்மணி சொல்றா, ஏ நீ என்ன மருத்துவம் இல்லாமோ பார்க்குறிய, எங்க கடவுளை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வா. இங்கே எலியா இறைவாக்கினர் இசபேலுக்கு இந்த ஆண்டவரின் வாக்கை சொன்னவர், இங்கே இருப்பவரோ எலிசா இறைவாக்கினர். அதனால எலிசா இறைவாக்கினரை நீ போய் பாரு. உடனே நாமான் சொல்கிறான், அதுவும் நல்லது தான் என்று அரசனிடம் கேட்குறான். அரசன் ஒரு கடிதம் கொடுக்குறான். வெரி குட். ஒரு சின்ன குழந்தை சொல்லுதா, உன்ட அடிமையாக இருக்கிற குழந்தை சொல்லுதா, அதை கேட்க நீ தயாராக இருக்கியா? பாருங்க, அரசன் நிலை கூறுகட்டவனே, உனக்கு புத்தி இருக்கா? அவளே அடிமை பெண், அவ சொல்லி நீ கேட்பியா, இல்லை நீ சொல்லி அவ கேட்கணுமா? எது முறை? எங்கேயோ இருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஒரு அரியா சிறுமி சொன்னதை கேட்டு நீ வந்து இஸ்ராயல் நாட்டு வரைக்கும் அள்ளிக்கிட்டு போகணுமா? அப்படி சொல்லல. இல்லைனா அப்படியா, இந்த பெண்ணை தூக்கிட்டு வந்த உனக்கு, இந்த சிறுமியை அழைத்து கொண்டு வந்த உனக்கு அடிமையாய் இதோ ஓலை அனுப்புகிறேன், எலிசா வருவான், அப்படி சொல்லல. நீ போயிட்டு வான்னு இவனுக்கு கடிதம், இவனும் கடிதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறான். இங்க வந்து அரசன் கொடுக்குறான். அரசன் சொல்றான், இதுதானா சாக்கு? போர் நடக்கிறதுக்கு இதா? தொழுநோயை குணப்படுத்த நான் என்ன கடவுளா? அப்போ எலிசா சொல்லுகிறார், நீ ஏன் அழுகிறாய்? அவனை என்னிடம் அனுப்பி வை. பாருங்க, அவன் அரண்மனைக்கு போனான், எலிசா அரண்மனைக்கும் போகவில்லை. பிரியமானவர்களே, மனிதன் வீழ்ந்து போவது ஆத்திரத்தினாலும் கோபத்தினாலும் அறியாமையினாலும் அகம்பாவத்தினாலும், அல்லது நமக்குள் அகம்பாவம் இல்லை என்றால், ஆத்திரம் இல்லை என்றால், கோபம் இல்லை என்றால், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அப்படி நம்மை கோபப்படுத்துகிற, ஆத்திரப்படுத்துகிற, நமக்குள் அகம்பாவத்தை விதைவிக்கின்ற எண்ணங்களை தருகிறவர்களாக இருந்தால் கவனமாக இருக்கணும். அதான் சந்திப்பினுடைய பிரச்சனை. பிரியமானவர்களே, இந்த நாமான் பாருங்க, அவன் அதற்கும் பணிகிறான். பணிந்து எங்க போறான்? எலிசா இறைவாக்கினர்கிட்ட போய் நிற்கிறான். எலிசா இறைவாக்கினர் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு அப்படியா போய் யோர்தான் நதியில் 7 முறை அவனை முங்க சொல்லி சரியாயிரும்னு தன்னுடைய வேலையாளிடம் சொல்லி அனுப்புகிறார். தொழுநோயாளி அவன், ஒரு படைத்தலைவன், அவன் இவ்வளவு தூரம் இறங்கி பணிந்து வந்திருக்கிறான். அவன் சொல்றான், இப்போ கோபம் ஆயிட்டான். நாமானுக்கு என்ன கோபம்னா, ஏண்டாடே என்னைய பார்த்தா அவங்களுக்கு என்னடா தருது? தொழுநோய் இருந்தா தீண்டத்தகாதவனா? நான் ஒரு தொழுநோயாளி தான், ஆனால் நான் என் தலைவனின், அரசனின் படைத்தளபதி. எனக்கு எத்துணை வெற்றிகள் உண்டு தெரியுமா? இந்த எலிசா இறைவாக்கினர் வந்து என் தலையில கை வச்சு உனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிருவான். இதோ நான் போர் தொடுக்கிறேன் என்று போர் தொடுப்பதற்காக அரசனிடம் போய் படை திரட்டி கொண்டு வருவதற்காக கோபத்தோடு போகிறான். அப்போ அந்த பெண்மணி, அவனோடு இருந்த அந்த சிறுமி சொல்றா, ஐயா இன்னும் ஒரே ஒரு நிமிஷம்,
அதாவது இதை விட பெரிய பெரிய காரியத்தெல்லாம் சொன்னால் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எங்கள் எலிசா இறைவாக்கினர் என்ன சொன்னார்? போய் முங்குன்னு சொன்னார். இது குத்தமா? ஏன் ஒரு தடவை செய்து பார்த்தால் என்ன? பிரியமானவர்களே, அந்த பெண்மணி சொல்லி இருக்கலாம், இசபேலை போல இருந்தா. ஆமாய்யா, நீங்கள் அரசரின் படை தளபதி, உங்களை போய் அவமானப்படுத்தி விட்டார். உங்களை வான்னு கேட்கல, உங்களை கை வச்சு ஜெபிக்கல, அரசன் இங்க போ அங்க போன்னு இழுத்தடிச்சான், உங்களை அரண்மனையில் தங்க வைக்கல. எங்க விடப்படாது, இந்த பயலோட விடவே கூடாது, கொன்றணும் அப்படின்னு கூட இருந்த அந்த பெண்மணியும் தூபம் போட்டு இருந்தால் இசபேலுக்கும் ஆண்டவரை அறிந்த இந்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும். ஆண்டவரை அறியாத மனிதன் உடன் இருந்த காரணத்தினால் இந்த இசபேலால் ஆகாபு கெட்டழிந்தான். சாத்தானை சந்தித்த ஏவாள் கெட்டழிந்தது போல. பிரியமானவர்களே, இசபேல் என்ன சொல்லியிருக்கணும்? ஆகாபு அரசன்ட நல்ல மனைவியாய், நல்ல துணைவியாய், நல்ல உறவாய் இருந்தால் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? யோ, உனக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் போதுங்கிற புத்தி வரலையே. நமக்கு அரண்மனையில் என்ன குறைச்ச? அந்த நாபோத்தின் திராட்சை தோட்டம் வந்துதான் நமக்கு நிறையணுமா? ஏன் குதிரை லாயம் இந்த பக்கம் போட்டால் ஆகாதா? அவனே ஒரு அப்ராணி கிள்ளுக்கிற, நம்ம பார்த்து போனா போகிறான், வாடா வர போகிறான், ஒரு சொத்து மூதாதையர் கொடுத்தவர்னு ஆசைப்படுறான், கழுதையை வச்சுட்டு போகிறான். நீலாம் ஒரு அரசனா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறிய? உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கான்னு இந்த இசபேல் கேட்டிருந்தா அந்த ஆகாபு பிழைத்திருப்பான், பாவம் செய்யாமல் பிழைத்திருப்பான். வரலாற்றின் பக்கத்தில் இழி மனிதன், கேவலமானவன் என்கின்ற பெயர் இல்லாமல் தப்பித்திருப்பான். இன்றைக்கு 2025 வருஷம் பிறக்க போகிற நேரத்தில் ஒரு பிரசங்கத்தில் ஆகாபு அரசனை பார்த்தியா, அவங்களாம் ஒரு மனுஷனானு நம்ம 4 கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்காம இருக்கிறதுலேருந்து தப்பிச்சிருப்பான். ஆனால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, யாரை சந்திக்க இருக்கிறோம்? 2025 ஆண்டு பிறக்க இருக்கிறது. நம்முடைய உறவுகள் யார்? நம்மோடு இருப்பவர்கள் எத்தகைய சிந்தனையை நமக்குள் தூண்டுகிறார்கள்? நம்முடைய அந்த ஸ்பேஸ், என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய இன்னர் ஸ்பேஸ், எனக்கான சிந்தனை கொடுக்கிற, அறிவு கொடுக்கிற, என்னுடைய நல்லது கெட்டதை தீர்மானிப்பதில், என்னுடைய சந்தோஷத்தை கோபத்தை கட்டுப்படுத்துகிற எண்ணங்களை தருவதில் இருக்கிற என்னுடைய மனைவியோ கணவனோ, என்னுடைய பிள்ளையோ சகோதரனோ சகோதரியோ, என்னுடைய நண்பனோ, எனக்கு கீழ் வேலை செய்கிறவனோ, எனக்கு மேல் இருக்கிற அதிகாரியோ, அல்லது என் அன்பியத்தை சார்ந்தவர்களோ, அல்லது என்னுடைய பக்த சபையை சார்ந்தவர்களோ, யாராக இருக்கட்டும், இசபேலை போலவா, இந்த சிறுமியை போலவா? ஆண்டவரை அறிந்து ஆண்டவரின் வழியை சொல்லித் தருகிறவர்களா, அல்லது என் கோபத்தை கிளறுகிற, என் ஆத்திரத்தை மூட்டுகின்ற, என் அறியாமைக்கு தூபம் போடுகின்ற ஆண்டவரை அறியாதவர்களா, அல்லது ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து சொல்லி சரியானதின்படி வாழ்வதற்கு தேவைப்பட்டால் 2 கொட்டு கொட்டி, தேவைப்பட்டால் 2 நல்ல வார்த்தைகளை சொல்லி வாழுகிற மனிதர்களா? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சென்று சந்தித்ததன் தேவையில் முக்கியமான ஒன்று, அன்னை மரியாளுக்கு இதோ கணவனை அறியும் முன்பே குழந்தை. கூட இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க யோசித்து பாருங்க. ஆனால் இந்த அன்னை மரியாள் எலிசபெத்தை போய் சந்தித்தாள். எலிசபெத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சொல்றா, நீ கடவுளின் தாய். அந்த வார்த்தையை வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, சூசேப்பர் சொல்லுவார். ஏன்னா சூசேப்பருக்கு கனவில் தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அன்னை மரியாளோடு இருந்தவர்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப யார் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் தகுதி படைத்தவர்களோ அவர்களை தேடி அன்னை மரியாள் போனதில் ஒரு சுயநலமும் உண்டு. என்னை புரிந்து கொள்ளுகிறவள் எலிசபெத், ஏனெனில் தூய ஆவியால் அவள் ஆட்கொள்ளப்பட முடியும். ஏனெனில் ஆண்டவர் ஏற்கனவே தொட்டுவிட்டார், அவளுக்கு இது 6வது மாதம். பிரியமானவர்களே, ஆழமான சந்திப்புகள் அவசியமான தேவை. அர்த்தமான உறவுகளையும் சந்திப்புகளையும் கொண்டு இந்த 2025 சிறப்புற வாழ ஆழமாக ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். கடவுள் ஒருவர்
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். வழிநடத்தும் ஆயனே எம் இறைவா, உம்முடைய நற்செய்தியை படைப்பனைத்திற்கும் அறிவிக்கும் பணியை முதன்மையாக கொண்டு எம் திரு அவையினை ஆசிர்வதித்தருளும். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் இருபால் துணைவியர் அனைவரும் இந்த உலகில் உமது முகமாய் நற்செய்தியை தன்னுடைய சொல்லாலும் வாழ்வாலும் அறிவித்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வார்த்தை மனோருவான இறைவா, நாங்கள் எங்களது அன்றாட வாழ்வில் எங்களின் சொற்கள், செயல்கள் மற்றும் வாழ்வின் வழியாக உம்மை பிறருக்கு எடுத்துரைக்கவும் உம்முடைய வார்த்தைக்கு சான்று பகரவும் திருமுழுக்கு யோவானைப் போல இயேசுவின் 2ஆம் வருகைக்காக உலகை தயாரிக்கும் பணியில் எங்களை இணைத்து கொள்ளவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் ஊற்றே இறைவா, எம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் சாதி, சமயம், மொழி, இனம் என்னும் வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்து வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழவும், எம் நாட்டு தலைவர்களும் வேறுபாடுகளை கடந்து மக்களின் வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு அர்ப்பண உணர்வோடு செயல்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, உலக மக்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக அமைந்த உம்முடைய பிறப்பை கொண்டாட தயாரிக்கும் இத்திருவருகை காலத்தில் துன்புறும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உம்முடைய பிறப்பு பெருவிழா மக்கள் அனைவருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிய நலமான வாழ்வு கிடைக்கப் பெற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, உலக மக்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியாக அமைந்து உம்முடைய பிறப்பை கொண்டாட தயாரிக்கும் இத்திருவகை காலத்தில் துன்புறும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உம்முடைய பிறப்பு பெருவிழாவை மக்கள் அனைவருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிய நலமான வாழ்வு கிடைக்கப்பெற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, உமது திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவின் சாயலில் காணப்படும் நாங்கள் அவரின் இயல்புகள் எங்களில் மாட்சியுடன் மிளிர வரம் தந்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாய்க்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என திருமுழுக்கு யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் நாங்கள் எதிர்பார்க்க அருள் செய்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதை அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பில் வருகிற அந்த சமாதானத்தை, அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் பனிமய மாதா ஆலய பங்கு தூத்துக்குடியில் இருக்கும் தகப்பனார் லூர்து மிக்கேல், தாய் புஷ்பலதா இவர்கள் மகன் அமலன் மேசியவுக்கும் சுரணை பங்கு, சுரணையில் இருக்கும் தகப்பனார் தேவசகாய எட்மன், தாய் அந்தோனி ஆகலமேரி இவர்கள் மகள் ஏஞ்சல் மேரிக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 23ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 24ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30 மணிக்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து உவரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். அன்று நள்ளிரவுக்கு கிறிஸ்து பிறப்பு திருவிழிப்பு திருப்பலி. 25ஆம் தேதி புதன் மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் சிறப்பு நற்கருணை ஆசீர். 27ஆம் தேதி வெள்ளி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 28ஆம் தேதி சனி புனித மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியர் விழா. அன்று மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. அன்று மாசில்லா குழந்தைகள் மந்திரிப்பு நடைபெறும். 29ஆம் தேதி ஞாயிறு இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்பத் பெருவிழா. அன்று காலை 7:15க்கு விக்கேப்புதரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பேரிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் அன்னை தெரேசா அன்பியம். அன்னை தெரேசா அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித அந்தோனியார் ஜபக்குழுவினர் சிறப்பு செய்வார்கள். இந்த ஆண்டுக்குரிய குடும்ப சந்தாவை அன்பிய பொறுப்பாளர்களிடம் விரைவு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று 1வது பிறந்தநாளை கொண்டாடும் ஏஎல் ஆண்டனி மிஸ்டிகாவுக்கு நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி நன்றி சொல்லிக்கொள்வோம். சென்ற வாரம் ரத்னா சில்க் கடையிலிருந்து நம் பங்கிற்கு வருகை தந்து மறைக்கல்வி மாணவ மாணவருக்கு பைபிள் குயிஸ் நடத்தினார்கள். வெற்றி பெற்றவருக்கு பரிசு கூப்பன் அளித்தார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. முதல் பரிசு ஜப்ரினாவும், 2ஆம் பரிசு டெய்ஸியும், 3ஆம் பரிசு அனிசியாவும் பெற்றார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம். 26ஆம் தேதி வியாழக்கிழமை குழந்தை இயேசு அன்பிய கூட்டமானது தொம்மை கிறிஸ்டோபர் மெஜிர்லா இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். புனித அந்தோனியார் திருத்தலம் சுரண்டை கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் 2024. 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் நள்ளிரவு திருப்பலி. இரவு 11:30க்கு ஜபம், 11:40க்கு பொது முன்னுரை வாசித்தல், 11:50க்கு திருப்பலி ஆரம்பம். 25ஆம் தேதி மாலை 7 மணிக்கு நற்கருணை ஆசீர். கிறிஸ்மஸ் நள்ளிரவு திருப்பலியை சிறப்பிப்போர் பொது முன்னுரை புனித மரியன்னை அன்பியம், முதல் வாசகம் புனித சூசையப்பர் அன்பியம், 2ஆம் வாசகம் புனித அந்தோனியார் அன்பியம். விசுவாசிகள் மன்றாற்று பாடகர் குழு மேற்கொண்ட நிகழ்வுகளை இறைமக்கள் கவனத்தில் கொள்ளவும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை நமது ஆலயத்தில் திருப்பலி நிறைவுற்றதும் மதிய அசன உணவு வழங்கப்படுகிறது. இதற்காக செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் வருகின்ற திருப்பயணிகள் கொடுக்கின்ற அரிசி பொருள்களை வைத்தும் அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை கொண்டும் இது வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் மட்டும் நமது ஊரில் உள்ள பல குடும்பங்கள், ஜெபக்குழு, வியாபாரிகள் இவர்களோடு இணைந்து வழங்கப்படுகிறது. அதன்படி தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று திருப்பலி நிறைவுற்றதும் அசன உணவு வழங்கப்பட்ட நன்கொடை கொடுத்த குடும்பங்கள்: ஏஎல் சன்ஸ் குடும்பத்தினர் 2000 ரூபாய், லூர்து ராஜன் ரெஜிலா குடும்பத்தினர் 1000 ரூபாய், ஸ்டெல்லா மேரி டீச்சர் 1000 ரூபாய், சகாயம் செலின் 1000 ரூபாய், விக்டர் ராணி 500 ரூபாய், ஜெகன் சகாயம் 500 ரூபாய், பெரியசாமி சேசம்மாள் 500 ரூபாய், ஜெபஸ்தியான் உதயா 500 ரூபாய், ஜோமிக் ஸ்டெபி 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 500 ரூபாய், ஜேம்ஸ் செல்வி 500 ரூபாய், ராணி ஸ்டோர் 500 ரூபாய், அந்தோனி ராயப்பன் சகாயம் 500 ரூபாய், ராஜம் டீச்சர் 500 ரூபாய், மிக்கேல் ஜபமாலை 500 ரூபாய், ஆரோக்கியசாமி புனிதா 200 ரூபாய், கீழச்சுரண்டை அல்போன்ஸ் கிறிஸ்டி 300 ரூபாய், ஜஸ்டின் டென்சி 300 ரூபாய்,
பெனிட்டோ ஜோனியா 300 ரூபாய், லூர்துசாமி விஜி 300 ரூபாய், ராபிஸ்டன் பாத்திமா 300 ரூபாய், புஷ்பராஜ் சரோஜா 200 ரூபாய், ஜெகன் அக்ஷலியா 200 ரூபாய், சார்லஸ் அமலா 200 ரூபாய், ஜேம்ஸ் ஜெயராணி 200 ரூபாய், சேவியர் செபஸ்தி அம்மாள் 200 ரூபாய், ஜேம்ஸ் பாஸ்கலின் 200 ரூபாய், அந்தோனி பிரபாகர் செல்வி 200 ரூபாய், அருள்ராஜ் அல்போன்சா 200 ரூபாய், ஜார்லஸ் ஜென்சி 100 ரூபாய், ரஞ்சித் நிர்மலா 100 ரூபாய். மொத்த வரவு 14,000 ரூபாய். முன் இருப்பு 2,904 ரூபாய். மொத்த செலவு 16,620 ரூபாய். மீதி இருப்பு 284 ரூபாய். புனித அந்தோனியார் ஜெபக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு அறிவிப்பு. வருகின்ற கிறிஸ்துமஸ் அன்று மாலை நற்கருணை ஆசை நிறைவுற்றதும் புனித அந்தோனியார் ஜெபக்குழு குடும்பங்கள் கிறிஸ்துமஸ் பிரண்டு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆதலால் உறுப்பினர்கள் அனைவரும் 200 ரூபாய் முதல் 250 ரூபாய்க்குள் ஒரு பரிசு வாங்கி வரவும். கிறிஸ்துமஸ் பிரண்டு தேர்ந்தெடுத்தவுடன் பரிசு வழங்க வேண்டும். அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். அன்று புதிய உறுப்பினர்கள் விருப்பம் இருந்தால் அவர்களையும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். விழாவில் நமது பங்கு தந்தையும் அருட் சகோதரியும் கலந்து கொள்வார்கள். விழாவின் இறுதியில் நமது புனித அந்தோனியார் ஜெபக்குழுவின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா தொடக்க ஆண்டாக இருப்பதால் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் 3/1/2025 தலைவலி அன்று ஆலந்தலை திரு இருதய ஆலயத்திற்கும் மற்றும் பல ஆலயங்கள் சென்று வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இலவசமாக அழைத்து செல்லப்படுவார்கள். ஏனென்றால் வருடம் முழுவதும் ஜெபக்குழு உறுப்பினர்கள் நமது ஆலயத்தில் செய்கின்ற பணிகள், ஆசன ஏற்பாடு, ஒழுங்கு செய்தல் என்று வருடம் முழுவதும் தங்கள் பணியை சிறப்பாக செய்து விடுவதால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆதலால் அனைவரும் தவறாது கிறிஸ்துமஸ் விழாவின் பங்கு கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட நாங்கள் தினம் தினம் முன்னேறி செல்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.